2 பேரும் வந்து கிட்டத்தட்ட பிரேக்கப் அந்த இதுல தான் பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் நெறைய வார்த்தைகள் விடுறாரு. ஃபுல் ப்ளேமும் இவங்க மேல தான். நான் பக்காவா சொல்றேன். பிரவீன்ராஜ் சொன்ன மாரி இவர் பிளான் பண்ணி தான் இதுல இறங்கியிருக்காரு. டிக்கெட் ஃபினாலே வர வாரம் வந்து இவர் கைட்டு விட்டுட்டு இவர் கேம் விளையாடுற வரைக்கும் இவங்களுடைய ஒரு பாதுகாப்பு இவருக்கு தேவை. பார்வதியோட நிழல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல எனக்கு புரியல. ஒரு டைம் வரைக்கும் நானுமே பார்த்தேன். ஒரு டைம் வரைக்குமே வந்துட்டு அந்த சனிக்கிழமை எபிசோட்ல கூட நீங்க யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்வதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாஸ்ட்டு சொல்றாரு. இப்போ பார்வதி போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. திடீர்னு நைட்டு நீங்க சொன்ன மாதிரி முதல் நாள் நைட் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை அடுத்த நாள் நைட்டும் நடக்குது. அவர் எதுக்குங்க அப்பாவெல்லாம் இழுத்தாரு? அப்பாவெல்லாம் இழுத்தாரு உங்களுக்கு தெரியுது இல்ல, பார்த்த மக்களுக்கு தெரியுது இல்ல. சம்மந்தமே இல்லாம எதுக்கு உங்க அப்பா இறந்துட்டாருலன்னு ஏன் அந்த இடத்துல கேட்கணும்? ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். எங்களுக்கு ஃபுல்லா போட்டு காமிக்கல, அதனால நான் அதை பத்தி டீடைலா என்னால பேச முடியாது. அது ஏதாவது வந்ததா? வரல. வெறும் உங்க அப்பா தான் இறந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி மட்டும் தான் அப்பா இறந்தா என்னங்க? ஏதாவது வார்த்தை விட்டாங்களா? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. வெறும் அந்த வார்த்தை மட்டும் தான் வந்தது. இது நம்மளுக்கு ரெகுலர் டெய்லி லைவ் மாதிரி இருந்தது தான். நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல போனாரு, அடிக்கிற மாதிரி போனாரு, அதெல்லாம் தவறு தானே? அசிங்கமா கேட்டுருவேன்னாரு. அசிங்கமா கேட்டுருவேனாரு. போன வாரத்துடைய ஸ்டார்டிங்ல வந்து வாயை உடைச்சிருவேன்னாரு. இதெல்லாம் ஒரு ஹோஸ்டா இருந்து நீங்க கேட்கலன்னா அது எப்படி சார்? உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம இருக்கலாம். நீங்க சொல்லுவீங்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே எனக்கு சமம் தான், எல்லாருமே ஐ லவ் யூ அப்படின்னுவாரு. ஆனா கிடையாது. அவருக்கு பர்சனலா பார்வதியை பிடிக்கலையா இல்ல டீமுக்கு பர்சனலா பிடிக்கலையான்றது தெரியல.